ஐயா வணக்கம் ஐயா. இந்த வீடியோல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பத்தி பேசுங்க. ஐயா, கிரகங்கள் பாத்தீங்கன்னா இந்த சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு இல்லாத காரணத்தால் இந்த ராகு கேதுக்கள் மற்றும் எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள் என்ற ஜோதிட விதிப்படி ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் உகந்த இடம் 3, 6, 10, 11 ராகு இருந்ததுன்னா கண்டிப்பா யோகத்தை கொடுக்குதுங்க ஐயா. ராகு சுப கிரகங்களான சுக்கிரனுடனோ குருவுடனோ சேரும் பொழுது அதிகமான ஒரு நற்பலனை தருகிறதுங்க ஐயா. அதே போல ராகு பாத்தீங்கன்னா சந்திரனுடன் சேரும் பொழுதும் ராகு தசை நமக்கு யோகத்தை செய்வதை பார்க்கிறோம். ராகு தசை ஒரு நன்மையான பலனை தரவில்லை என்றால் நாம் கோமேதகம் ராகுவினுடைய இதான கோமேதக கல்லை மோதிரமாக அணிந்து நாம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ராகுனோட பாதிப்பில் இருந்து சிறிது தப்பித்துக் கொள்ளலாம். ராகுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தானம் தரும் உணவு ராகு தசை ஒரு சாதகமற்ற ஒரு பலனை தரும் பொழுது ராகுவின் உணவான உளுந்தால் செய்யப்பட்ட இட்லி, தோசை போன்ற உணவுகளும் உளுந்தால் செய்யப்பட்ட உளுந்து வடை போன்ற உணவுகளை தானம் தரும் பொழுது ராகு சற்று நன்மையான பலனை தருங்கய்யா. நன்றி.